ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொடர்ந்து சமூக ஊடகத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான நியூஸாக ஓடிட்டுருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகாவினுடைய முதல் வேட்பாளர், அதாவது திருச்செங்கோட்டில் முதல் வேட்பாளராக நின்று அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சமூக ஊடகங்களில் இந்த செய்தியாளர்களும் இந்த யூடியூபர்களும் நிறையா பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அது என்ன, எங்கே நடந்தது அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு. அதாவது தொடர்ந்து சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருந்த செய்தியை வந்து நம்ம இப்போ என்ன நடந்தது, என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம விரிவாக பார்ப்போம். அதாவது நாமக்கல் கிழக்கு மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இன்றைக்கி தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களும், சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி தற்போது தாவேகாவில் இணைஞ்சிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களும் இந்த விழாவில் வந்து கலந்துருக்காரு. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தோம்னா ஜே செந்தில்நாதன். அதாவது இந்த ஜே செந்தில்நாதன் வந்து நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராகவும் மாவட்ட செயலாளர் இருந்திருக்காரு. இந்த கூட்டத்தில் வந்து அவரும் கலந்துருக்காரு. மெயினாக அவருடைய தலைமையில் தான் இந்த கூட்டமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல்னுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் என் சதீஷ்குமார் அவரும் இந்த விழாவில் வந்து கலந்துருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர்கள் மற்றும் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய ஏராளமான நிர்வாகிகள் வந்து கலந்துருக்காங்க. இந்த நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தான் வந்து முதல் வேட்பாளர், அதாவது தமிழ்நாட்டிலேயே தாவேகாவினுடைய முதல் வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க அப்படின்றத சொல்லி பார்த்தோம். இந்த வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகாவின் முதல் அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக திரு அருண்ராஜ் அவர்கள் தான் ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்காரு. அந்த அருண்ராஜ் அவர்கள் தான் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படின்றத வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்றது தான் சமூக ஊடகங்களில் பரவிட்டு இருந்தது. இந்த செய்தி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கட்சியினுடைய பொதுச்செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது தளபதி தான் வேட்பாளர் அறிவிப்பார், நாங்கள் யாரையும் அறிவிக்க மாட்டார், சமூக ஊடகங்களில் வந்து பொய்யான செய்திகளை வந்து பரப்பாதீங்க அப்படின்ற ஒரு நிர்வாகிகள் மத்தியிலே ஊடக இதெல்லாம் சொல்லியிருக்காரு. வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்னு இது உங்களுக்கு தெரியாதா சார்? இது வேட்பாளர் யார் சார் அறிவிப்பா? எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தாங்க அறிவிப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது கட்சியினுடைய தலைவர் தான் அதனுடைய வேட்பாளர்களை அறிவிப்பாங்க. அதாவது எல்லா கட்சியிலுமே, தாவேகா மட்டும் இல்லை, திமுக, அதிமுக, நாம் தமிழர் எல்லா கட்சியிலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த கட்சிகளுடைய தலைவர்கள் தான் வேட்பாளர் அறிவிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, சமூக ஊடகங்களில் ஒரு பொய்யான செய்தியை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதை முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து வச்சிருக்காரு. அதே போல் இந்த கூட்டத்தில் வந்து அருண்ராஜ் ஐயரசு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய பகிர்வை கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் எங்கே வாழ்ந்தார், அவருடைய பூர்வீகமெல்லாம் என்னென்ன அப்படின்றது. அதாவது அவருடைய பூர்வீகம் வந்து எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா திருச்செங்கோட்டில் தான் வந்து நான் வந்து சேலத்தில் தான் பிறந்தேன், ஆனால் என்னுடைய பூர்வீகம் எல்லாமே வந்து திருச்செங்கோடு தான். திருச்செங்கோடு, மல்லசமுத்திரம், கோட்டப்பாளையம் அந்த ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா கோட்டப்பாளையம் ஏரியாவில் தான் வந்து அவருடைய பூர்வீகமே இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதே போல் அந்த கூட்டத்தில் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தையே வந்து கையாள்வார் அண்ணன் கேஎஸ் அப்படின்ற விஷயத்தை நிறைய சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போது நம்ம இது வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இந்த தொகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதியாக தான் அறியப்படக்கூடிய ஒரு தொகுதி தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதி வந்து பார்த்தோன்னா ஏராளமான ஒரு சமீப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தக்கூடிய தொகுதி தான் வந்து திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. அதாவது இந்த சட்டமன்ற தொகுதி, அதாவது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியை வந்து தற்போது வந்து கொங்கு ஈஸ்வரன் தான் அதனுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்துகிட்ருக்காரு. 2021 தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வந்து கூட்டணி அமைச்சு கொங்கு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர், அதாவது ஈஸ்வரன் அவர்கள் தான் தற்போது அந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்துட்டு இருக்காரு. இந்த தொகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் KS மூர்த்தி அவர்கள் தான் இதனுடைய பொறுப்பாளராக இருந்துட்டு இருக்காரு.
தற்சமயம் ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்ட திமுகவினுடைய பொறுப்பாளராக வந்து KRN ராஜேஷ்குமார் அவருடைய பொறுப்பில் தான் இந்த அனைத்து தொகுதியுமே இருக்குது. அதே போல் இந்த திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியும் மெயினாக வந்து தமிழகத்திலேயே ராசிபுரம் எப்படியோ அதே போல் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியும் உத்து நோக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வந்து அதிமுகவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து அதிமுகவில் திரு தங்கமணி, அதாவது அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளரும் நட்சத்திர வேட்பாளரும் தான் அவருமே இந்த தொகுதியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்கான ஒரு பொறுப்பாளராகவுமே திரு தங்கமணி வந்து அதிமுக திகழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு தொகுதியில் வந்து தாவேகா வெற்றி பெறுமா? பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு அதாவது 2021 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளரும் இவங்க தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. இவங்க பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொன் சரஸ்வதி. அவங்க தான் வந்து அந்த அதிமுகவிலேயே மிக ஒரு வலிமையானவங்களாக திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வந்து திகழ்ந்திருக்காங்க, தன் வசமாகவே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2021 தேர்தலில் வந்து கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து கூட்டணி வச்சு அந்த தேர்தலே வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக கோட்டையை தகர்த்திருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு கொங்கு ஈஸ்வரன் பற்றி பார்த்தோம்னா அவர் வந்து அங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்காரு. அதாவது அவங்க சமூக ரீதியான கட்டமைப்பு, அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு திருச்செங்கோடு சட்டமன்ற தன் வசம் வச்சிருக்காங்க அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் தாவேகா தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி அந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஏன் இதை நம்ம ஆணித்தனமாக வந்து நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு வலுவான ஒரு கூட்டணி. பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கும் ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவிற்கு வந்து ரொம்ப ஒரு டஃப்பான தொகுதியாக இந்த தொகுதி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதே போல தான் நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி, நாமக்கல் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டஃப்பான தொகுதியாக தான் வந்து இருக்கும். இதில் வந்து என்னென்னா தாவேகா வந்து தன்னுடைய எஃபெக்டை வந்து ரொம்ப போட்டு இந்த மக்களை போய் நேரடியாக சந்தித்து அவங்களுக்கு உண்டான செயல்பாடுகளை செஞ்சாங்க அப்படின்னா நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெறதுக்கு முழுமையான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த காணொலியை பதிவில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம். பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு